வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA4151 பேப்பர் யூனிட் 5 அதாவது மல்டிவேரியட் அனாலிசிஸ் பேப்பர்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதோட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்குறோம். லெட் எக்ஸ் பி கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் சமேஷன். நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 3/3ல கொடுத்துருக்காங்க. 3 rows and 3 columnsல நமக்கு மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டேட்டாஸ் ஆர் 25 -2 4 -2 4 1 4 1 9. இது வந்து நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு டேட்டாவும் சேமாக இருக்கும். தட் இஸ் 1 2 2 1 இந்த வேல்யூ ஈக்குவலண்ட்டாக இருக்கும். 4 இது 1 3 இது 3 1 வேல்யூ இது ரெண்டு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் செகண்ட் ரோ தேர்ட் வேல்யூவும் தேர்ட் ரோ செகண்ட் வேல்யூவும் சேமாக இருக்கும். டயகனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். டிட்டர்மைன் ரோ அண்ட் பி 1/2. செகண்ட் சப்டிவிஷனா செக் b பவர் 1/2 ரோ b 1/2 which is equal to summation. இந்த கொஷின் நமக்கு யூனிவர்சிட்டி கொஷின்லேயே கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நமக்கு கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ரோவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் b 1/2 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரே ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கிவன் வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ கிவன் சமேஷன் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதிக்கலாம். சப்டிவிஷன் ஏல ஃபஸ்ட்டு பார்ட்டாக டு ஃபைன் ரோ வேல்யூ பார்க்கணும். ரோ வேல்யூ பார்க்கணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு v 1/2 தெரிஞ்சாகணும். ஸோ இது பார்த்துட்டு தான் நம்ம ரோ வேல்யூ டிஃபைன் பண்ண முடியும். ஸோ v 1/2 ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா 1 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா 2 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா 3 3. அதாவது டயகனல் எக்ஸிஸ்ட் ஆகிறதோட நம்ம ரூட் வேல்யூ பார்க்கணும். ரிமைனிங் வேல்யூ எல்லாமே ஜீரோவாக டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு ஜென்ரலாக ஃபார்முலா. இதுக்கு ஏற்றபடி இப்போ நம்ம கிவன் டேட்டாவை அப்ளை பண்ணலாம். தட் இஸ் v 1/2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. ஸோ 25 எடுத்துக்கலாம். இங்கே டயகனல் செகண்டில் பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. அதுக்கடுத்து லாஸ்ட் டேர்மில் டயகனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா 3 3யோட வேல்யூக்கு பதிலாக 9 எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ங்கிறப்ப 5 0 0 0. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ 2 0 0 0. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இருந்தால் 3. This is our required b 1/2 வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம இதோட கண்டினியூட்டியாக ரோ வேல்யூ பார்க்கணும். டு ஃபைன் ரோ. ரோனா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக ப்ராப்ளத்துலேயே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிஷனை ரோ ஈக்குவல் டு v 1/2 இன்வர்ஸ் இந்த சமேஷன் கிவன் டேட்டா எடுத்துக்கணும். v 1/2 இன்வர்ஸ் இது கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனில் ஆல்ரெடி நம்ம v 1/2 பார்த்தாச்சு. ஸோ இதோட இன்வர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ரோ வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நவ் 1/2 இன்வர்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்வர்ஸ் பார்க்குறது நார்மலாக நமக்கு ஃபார்முலா தெரியும். மேட்ரிக்ஸில் 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு அட்ஜே பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான் கிடச்சிருக்கு. ட்ரையாங்குலரில் டயகனலில் மட்டும்தான் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு டேரெக்டாகவே இன்வர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ 5ங்கிறது 1/5 ஆகும். 2 1/2 3ங்கிறது 1/3 கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு v பவர் 1/2 இன்வர்ஸ். இப்போ நம்ம ஃபார்முலாவில் இந்த டேர்ம் தான் தேவை. ஸோ இதை தனியாகவே நம்ம பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். v 1/2 பவர் இன்வர்ஸ் சமேஷன் v 1/2 பவர் இன்வர்ஸ். இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம பார்த்துருக்கோமோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இந்த சிக்மாங்கிற நோட்டேஷன் நமக்கு கொஷினில் இருக்கிற மேட்ரிக்ஸு 3/3 மேட்ரிக்ஸ் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். v 1/2 பவர் இன்வர்ஸ்ங்கிறப்ப எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஆல்ரெடி நமக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ 1/5 இன்ட்டு 25ங்கிறப்ப 5. அடுத்து இந்த வேல்யூ 0 ஆகும், இந்த வேல்யூ 0 ஆகும். ஸோ 5 + 0 + 0 நம்ம எழுதியிருக்கணும். இங்கே எல்லாமே 0ங்கிறதுனால நான் டேரெக்டாகவே எழுதியாச்சு. 5 செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/5 இன்ட்டு -2. அப்போ -2/5. செகண்ட் வேல்யூ 0 ஆக போகுது, தேர்ட் வேல்யூ 0 ஆக போகுது. ஸோ -2/5. இதே மாதிரி இப்படி ஒவ்வொரு ஆர்டராக நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வேல்யூஸ் நமக்கு 0 தான் இருக்கிறதுனால நமக்கு டேரெக்டாகவே ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து தேர்டாக எழுதியிருக்கிற இந்த வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ திருப்பி இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 இன்ட்டு 1/5ங்கிறப்ப கேன்சல் ஆகிடும். 5 5 கேன்சல் ஆனால் 1. அடுத்து இந்த வேல்யூ 0 ஆகிடும், இந்த வேல்யூ 0 ஆகும். 1 + 0 + 0ங்கிறப்ப 1 தான். செகண்ட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 5 இன்ட்டு 0 0. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2/10 தட் இஸ் -1/5ன்னு எழுதிக்கலாம். இந்த வேல்யூ 0 அதை கோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிட்டு தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுங்கிறதுனால நாங்கள் டேரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அவர் ரோ வேல்யூ ஈக்குவல் டு 1 - 1/5 4/15
minus 1 by 5 1 1 by 6 4 by 15 1 by 6 1. First row first column இந்த வேல்யூ வரணும். First row second column இந்த வேல்யூ வரணும். First row third column இந்த வேல்யூ வர மாதிரி இருக்கும். அடுத்து second row first column இந்த வேல்யூ, second row second column 1 வரணும். Second row third column 1 by 6. Third row first column வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 by 5 வரும். கரெக்டாக தான் வரும், ஏன்னா எல்லாமே 0 தான் இருக்குது. நம்ம கேன்சல் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Third row second column மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 1 by 6. Third row third column மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 1. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கேட்ட ரோவோட வேல்யூ. இதே ப்ராப்ளத்தில் செகண்டாக நமக்கு கேட்டிருக்கிறது செக் சமேஷன் v பவர் 1/2 ரோ v பவர் 1/2. நம்ம ரோ பார்க்குறதுக்கு இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம், அதில் கிடச்சது தான் ரோ. நமக்கு தனியாக இப்போ செகண்ட் சப்டிவிஷனாக கேட்டிருக்கிறது v 1/2 ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த வேல்யூ இன்ட்டு ரோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிவன் டேட்டா கிடைக்குதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லா டேட்டாவும் நமக்கு தெரியும், இது எல்லாத்தையுமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ஸோ v 1/2 ரோ v பவர் 1/2ங்கிறப்ப வியோட வேல்யூ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்த்தது ரோ இப்போ பார்த்துருக்கோம்ல இந்த வேல்யூ இன்ட்டு v 1/2 தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் இஸ் 5 -1 4 by 3 -2 by 5 2 1 by 3 12 by 15 1 by 2 3 இல்லை தேர்டாக எழுதின மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இதோடு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 25 - 2 4 -2 4 1 4 1 9. ஸோ இதுதானே நமக்கு கொஷினில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸு, தட் இஸ் சமேஷன். நம்ம கண்டிஷன் அதை தானே கேட்டிருக்காங்க. therefore v 1/2 ரோ v பவர் 1/2 equivalent to summation. hence the result. இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக யூனிவர்சிட்டி கொஷனில் கேட்குறாங்க. இதில் நம்ம புதுசாக எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட்டு நமக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். 5th யூனிட்டில் ஒருவேளை இந்த கேஸில் ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா ஸ்கிப் பண்ண வேண்டாம். இது நோட்டேஷன்ஸ்லாம் பார்த்து வேறு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குமாலாம் கிடையாது. நீங்கள் v 1/2 எப்படி பார்க்குறதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ரோ வேல்யூ கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து அவங்க என்னென்ன டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணாலே we got the answer. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கணித பழக்கி மெயில் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.